படுகொலையை பயன்படுத்தி தலித் மக்கள் ஓட்டு திமுக விடாமல் போயிடுச்சுன்னா அது வந்து இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் என்பதற்காக கள்ளக்குறிச்சியில் அத்தனை மரணங்களை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ இறக்கம் இல்லாமல், அதே போல் இங்கே வந்து தோழர் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டால் கொலைகாரர்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை விடவும் அந்த கோரிக்கையை விடவும் திமுக அரசு அதில் சிக்க வைக்கணும், திமுக அரசை அம்பலப்படுத்தணும், திமுக அரசை வந்து திமுக அரசுக்கு எதிராக அந்த படுகொலை பயன்படுத்தணும், அதன் மூலமாக தலித் மக்கள் ஓட்டை வந்து அங்கே மாற்ற முடியுங்கிற ஒரு பிளான் எல்லாம் அதில் செய்ய தான் செஞ்சாங்க. இதே பாஜக, பாமக, அதிமுக எல்லாரும் சேர்ந்து திருப்பி ஓட்டு போட்டாங்க. அப்புறம் ரொம்ப அநாகரீகமாக பேசுகிற அந்த நாம் தமிழர் வேட்பாளர் நிற்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அப்போ இந்த வெற்றியில் முக்கியமாக என்னன்னா, இவங்க எலெக்ஷனுக்கு முன்னால கள்ளக்குறிச்சி, சென்னையில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை, இதையெல்லாம் சேர்த்து அந்த பாலிடிக்ஸ் இருக்கு பார்த்தீங்க. என்ன சதி பண்ணி என்ன ஒப்பாரி வைத்தாலும் இவர்கள் கள்ளக்குறிச்சியெல்லாம் வச்சுட்டு எவ்வளவோ ஒப்பாரி வச்சாங்க திமுக. ஆனாலும் ஒன்றும் நடக்கல.